இதுதான் நடுவா கிணறு. இது வந்து சஞ்சீவராய மலை தூக்கின்னு போக சொல்லும். அதில் ஒரு பாகம் உயர்ந்த இடம் தான் இந்த இடம். ஐயங்குளம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்குளம். இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற சித்ரா பௌர்ணமிக்கு இந்த தண்ணி வெத்தம். இதுக்குள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த இந்த இதில் வாங்க இந்த நடுவ கிணறு அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம். ஒரு அதிசயமான ஒரு இடம் இது. கஜலட்சுமி தாயார். இது இந்த இடம் பேர் நடுவா கிணறு. இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்குளத்தில் இருக்குது. சஞ்சீவராயர் மலையத்தின் புஸ்தகம் அதில் ஒரு பாகம் உயர்ந்த இடம் தான் இது. அந்த இடம் தான் இது பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து நான் கடவுள் படத்தில் எடுத்த ஒரு சீன். இந்த மொட்டை ராஜேந்திரனை இதுக்குள்ளே தான் எடுத்து போகிறாரு. ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க. இந்த உள்ளே தான் எடுத்து போய் அந்த சீன் எடுத்த இடம் இது தான். இந்த இடம் வந்து இந்த தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எப்போ வற்றனா சித்திரை மாதம் அன்றைக்கி தான் தண்ணியெலாம் வற்றிருக்கோம். இதுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண முடியும். பார்த்தீங்களா, படிக்கட்டு ஸ்டெப்பாக போகுது பாருங்கள். இந்த பாறையே ஒரு கலராக இருக்குது. ஒரு செகப்பாக இந்த ராஜஸ்தான் பாறை எப்படி தான் இருக்கும் அதேமாரி தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக போனோன்னா உள்ளே அந்த கிணறு பார்க்கலாம். வாங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வௌவால் தான் இருக்குது. அப்பா, எல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு. பார்த்துருக்கோம். ஃபுல்லாக உள்ள தண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாக ரொம்பிட்டிக்குது தண்ணி, மழை பெஞ்ச தண்ணியெல்லாம். இந்த தண்ணி எப்போ வெத்தனா சித்திரை மாதம் அன்றைக்கி தான் இது வெற்றி இந்த ஊரில் திருவிழாவே நடத்துவாங்க. அப்போது வந்து ஃபுல்லாக சுற்று வட்டாரம், இந்த ஊர் சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கவங்க மொத்த பேரும் இவ்வளோ வந்து தரிசனம் பண்ணுவாங்க. இதுமாரி சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது. நம்ம எங்கெங்கோ போகிறோம் பாருங்கள். நடுவா வாசல் கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து அதில் மேலே கயிறு கட்டி அதுலேருந்து சேர்ந்து எடுப்பாங்க. அதில் ஊற்றுவாங்க. அந்த பாறை பாருங்கள். வாங்க, இதுலேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே காமிச்சிடல, அது மூடி இருக்காங்க கேட்டு வச்சு. ஏதோ ஒரு என்னென்னா சாப்பிட்றாங்க, இதுக்குள்ளேயே போட்டுடுறாங்க. இதுலேருந்து தான் தண்ணி மொண்டு இதில் ஊற்றினோன்னா இந்த தண்ணி வந்து அந்த ஆறு இருந்தது பாலாறு, அந்த பாலத்தில் போய் கலந்துருங்க. பார்த்தீங்களா, பாறை எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்கள். துல்லியமாக செஞ்சுருக்காங்க இந்த வேலைப்பாடு. இந்த பாறையில் பாருங்கள், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாறை அப்படியே அங்கே மொண்டு ஊற்றினா அது போய் அப்படியே செய்கிற போகிற மாரி தேப்பரம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 2 இடம் பாருங்கள் சேர்ந்துறதுக்கு இதெல்லாம் கயிறு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வலிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த சைடு போகும். பயங்கரமாக இருக்குங்க. ஒரே கல் தூண் அப்படியே நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இதில் ஒரு ஓடை இருக்குது. இதில் போய் தண்ணி ரொம்பும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஏதோ ஒரு கோளை, ஆனால் இதுலேயும் வழி இருக்குது வெளியே போகிறதுக்கு. பாருங்கள், வெளியே போகிறதுக்கு வழி பார்த்தீங்களா, இதுலேயும் வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது. ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு இடம் தான். நம்ம ஏதோ அதிசயத்தை பார்க்குறோம், ஆனால் முன்னோர்கள் விட்டு போன அதிசயம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து ராஜாங்க காலத்தில் பாண்டவர் காலத்தில் உருவான இடம் தான். ஆனால் இதை யார் கட்டினதுன்ட்டு தான் எனக்கு வரலாறு தெரியல. வரலாறு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதிசயமான ஒரு இடம். காஞ்சிபுரம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தரிசனம் மட்டும் போங்க, பார்த்துட்டு போங்க. பாலாத்து பக்கத்துலேயே இருக்குது ஐயங்குளம் இடம் பேர். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் கர்ணம். பாய், எல்லோருக்கும் வணக்கம்.